வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவை, அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நூடுல்ஸை ஒரு பாக்கெட் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா கேப்சிகம் 3 கலரில் எடுத்திருக்கோம். ரெட் கலரில், எல்லோ கலர், பச்சை கலர். அதுக்கப்புறமா கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டை நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பீன்ஸ் ஒரு 25 கிராம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது 1 டீஸ்பூன் சர்க்கரை, சோயா சாஸ் 1.5 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கோம், எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறமா வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் எடுத்திருக்கோம், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நூடுல்ஸை இதில் சேர்த்துடலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. ரொம்ப குழைச்சிடக்கூடாது, அதனால் தண்ணியை அளவாக வச்சு கரெக்டாக வேக விடுங்க. 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பேக்கெட்டுக்கு. இப்போது நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்க போகிறப்ப நல்லா 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயை இதில் சேர்த்துருவோம். அப்போ தான் நூடுல்ஸ் நமக்கு உதிரி உதிரியாக வரும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும். இப்போது எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ எல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம நூடுல்ஸை வடிகட்டிக்க போகிறோம். நூடுல்ஸை தண்ணியெல்லாம் வடிச்சுக்கலாம். அது ஆறிடுச்சுன்னா நமக்கு உதிரி உதிரியான நூடுல்ஸ் கிடைச்சிடும். ஆறட்டும். ஒரு பேன் வச்சுட்டு வெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் வெண்ணெய் சேர்க்கறது. வெண்ணெய் மெல்ட் ஆகட்டும். இப்போது அதோடையே 1 டீஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா சூப்பராக உருகுது பாருங்கள். வெண்ணெய் உருகும் போதே ஒரு வாசனை. ஃபஸ்ட் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடுவோம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கேரட்டு. இதெல்லாம் அரை வேக்காட்டில் வெந்தாலே போதும். காய்கறி எல்லாம் ரொம்ப அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லை. அடுத்து குடமிளகா, பச்சை கலர், கேப்சிகம், அடுத்து மஞ்சள் கலர், அடுத்து ரெட் கேப்சிகம். ஏற்கனவே நம்ம நூடுல்ஸில் உப்பு சேர்த்துருக்கோம். இதில் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி அரை நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சர்க்கரை. எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் 1.5 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறோம். அடுத்தது வினிகர். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கையோட நம்ம நூடுல்ஸ் சேர்த்துருவோம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது நூடுல்ஸு. பொறுமையாக கிளறி விட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி விடுவோம். ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி எடுத்துகிட்டு இதில் பொறுமையாக நம்ம
இது மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது மாதிரி பண்ணுறப்போ ஈஸியாக எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். வெங்காயத்தாள் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தாளை ஃபுல்லாக சேர்த்துடுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் ஒன்றா. வாசனை சூப்பராக இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை அப்படியே கிள்ளி சேர்த்துருவோம். இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலையும் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம நூடுல்ஸை டேஸ்ட் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வெஜ் நூடுல்ஸை சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.